இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவரு அந்த பொண்ணுக்கே தெரியாம அவ கழுத்துல திருட்டு தாலி கட்டினாரு. அந்த பொண்ணுக்கு தாலியை கட்டிட்டு அந்த கல்யாணத்தை உண்மைன்னு எங்களை நம்ப வச்சு எங்களை ஏமாத்தி இருக்கான். என்ன பண்றது? பெத்த புள்ள தப்பா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு என்ன எதிர்த்து எலெக்ஷன்ல அவர் பொண்டாட்டியை நிக்க வைக்கிறாரு. எனக்கு எதிராவே அரசியல் பண்றாரு. அப்பாவோட சூழ்நிலைய புரிஞ்சுக்காம பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்து எதிரில நிக்க வைக்கிறவன் அவங்களா ஜெயிச்சு வந்து மக்களுக்கு நல்லது பண்ண போறாங்க. வீட்டுல நடந்த சண்டைய வெளியில கொண்டு வந்து நிப்பாட்டுறவன் பொண்டாட்டியா நீங்க ஓட்டு போட போறீங்க? இல்ல 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 போட மாட்டோம். இல்ல இல்ல முடியாது. அது மட்டும் இல்லம்மா, அவன் பண்ண தில்லுமுள்ளு வேலையெல்லாம் இன்னும் நிறைய இருக்கு. என்னென்ன பண்ணான்னு ஒவ்வொன்னா சொல்றேன், கேளுங்க. இதெல்லாம் புரிஞ்சாதான் நீங்க யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு முடிவெடுக்க முடியும். என்ன பண்ணா தெரியுங்களா? உங்களுக்கு நல்லது நடக்கணும்னா பேனா சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. இந்த பாருங்க, தப்பான ஒரு ஆளுக்கு ஓட்ட போட்டு இந்த தொகுதியை நாசம் பண்ணிடாதீங்க. அப்பன் பேச்ச கேட்காத புள்ளையோட பேச்ச நீங்க யாரும் தயவு செஞ்சு கேட்காதீங்க. அவன் பொண்டாட்டிக்கு நீங்க ஓட்டு போடுறதும் ஒண்ணுதான், இந்த தொகுதிக்கு கொள்ளி வைக்கிறதும் ஒண்ணுதான். நீங்க வெற்றியோட பொண்டாட்டிக்கு ஓட்டு போட போறீங்களா? சொல்லுங்க. இல்ல நாங்க போட மாட்டோம். போட மாட்டோம். கண்டிப்பா உங்க சின்னம் என்ன? பேனா சின்னம். மறந்துடாதீங்க, அங்க போய் பேனா சின்னத்துல தான் குத்தணும். உங்களுடைய சின்னம் ஓட்டு யாருக்கு? எப்படி மனசு வச்சு அப்படி சொல்லுங்க. சொன்ன கேளுங்க. என்ன வாய்க்கு வந்தபடி போய் சொல்லிட்டு இருக்காரு? சொந்த வாழ்க்கை பத்தி வேண்டாம்னு பேசுறாரு. சொல்லிட்டு இருக்கேன்ல. மாமா எதிர்த்து எதுவும் பேச வேண்டாம். இங்க போலாம் வாங்க. உங்களுடைய சின்னம் பேனா சின்னம். ஒரு மந்தையில் இருந்த 2 ஆடுகள் வேற வேற பக்கம் போய்விட்டன. இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே.